முதலமைச்சர் விஜயை உதாரணமாக கூறி நடிகர் ரவி மோகனை சுஜாதா கடுமையாக விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் பேசியது என்ன, இதற்கு நடிகர் ரவி மோகனின் பதிலடி என்ன என்ற விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நடிகர் ரவி மோகனுக்கும் ஆர்த்திக்கும் 2009ஆம் ஆண்டு அன்று திருமணம் நடந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் 2 மகன்கள் உள்ளனர். 15 ஆண்டு காலம் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். மேலும் இவர்களது விவாகரத்து வழக்கும் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆர்த்தியின் தாயார் சுஜாதா நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் விஜயின் மகனான ஜாசன் சஞ்சயின் நேர்காணலை கண்டேன். அதை பார்த்தபோது எனக்கே தெரியாமல் நான் அழுது விட்டேன். ஜாசனின் மனதில் சினிமா என்ற விஷயம் எவ்வளவு ஆழமாக பதிந்தது என்பது அப்போது எனக்கு தெரிந்தது. இதே போல்தான் எனது பேரன் ஆரவுக்கும் சினிமா ஆசை 6 வயதில் வந்ததாக கூறினார். 15 நாளுக்கு முன்னாடி நேத்து வந்துட்டு நான் சஞ்சய், நம்ம சிஎம்மோட சன்னு, அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். எனக்கே தெரியாம நான் அழுதுட்டு இருந்தேன் நேற்று ராத்திரி. ஏன்னா அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, சினிமான்றது வந்துட்டு அவர் மனசுல எவ்வளவு பதிச்சிருக்குன்னு. 6 வயசுல வந்துட்டு டிக் டிக் டிக்கன் படம் நடிச்சாரு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே தாட்டோட இருக்காரு, நான் சினிமால நடிப்பேன், ஹீரோ ஆவேன்னு. இப்ப கிடையாதுங்க, 6 வயசுல முளைச்சிருக்கு அவங்களுக்கு. மேலும் சினிமாவில் நடிப்பது தொடர்பான கோர்ஸ் ஒன்றை படிக்க லண்டனுக்கு செல்ல ஆரவ் விரும்பியதாகவும், அதற்கான பாஸ்போர்ட் விண்ணப்பத்திற்கு ஜெயம் ரவி கையெழுத்து போட மறுத்துவிட்டார் என்றும் சுஜாதா குற்றம் சாட்டியுள்ளார். அவருக்கு அப்படிப்பட்டவர் போன வருஷம், இந்த வருஷம் அவருக்கு 16 பர்த்டே. அந்த பர்த்டேக்கு அவரு போன வருஷமே ஒரு கோர்ஸ் லண்டன்ல பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டாரு. அவங்க தாத்தா அதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு, சரிப்பா நான் அனுப்புறேன், அந்த உனக்கு 16 வயசு முடிச்ச உடனே நான் அதை அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸுக்கு பண்ணா. ஒரு லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு தெரிஞ்சது பாஸ்போர்ட் 4 மாசத்துல எக்ஸ்பைரி ஆயிடும். ஆனா அதே நேரத்துல அதே பாஸ்போர்ட் 2 பேரும் கையெழுத்து போடணும், அப்பாவும் அம்மாவும் கையெழுத்து, ஏன்னா மைனர் பசங்க. அப்படி இருக்கும்போது ஆரோ ஃபோன் பண்றாரு, அப்பா எனக்கு பாஸ்போர்ட்டுக்கு கையெழுத்து போடணும், நான் இதுக்கு போறேன்னு. ஜெயம் ரவி சொன்னாரு, பண்றேன்ப்பா, நான் ஊர்ல இல்ல, ஹாலிடேல இருக்கேன், நான் நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. சரி, அந்த பையன் கூட சரின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல போன வாரம் 6 மணி நேரம் உட்கார்ந்துருக்காருங்க. லொகேஷன் அனுப்புங்க, நான் அனுப்புறேன்ப்பா அப்படின்னு சொன்னவர் 2 நிமிஷத்துல பேஜா மெசேஜ் வருது. என்ன ஏடிஎம் நினைச்சிருங்களா, என்ன இது பண்றீங்களா, நான் கையெழுத்து போட மாட்டேன். அது அவர் பண்ணல, அவர் பண்ண மாட்டாரு, அவர் பண்ணல. அவர் போன்ல இருந்து அந்த பையனுக்கு 17 வயசு பையனுக்கு வருது, சாப்பிடாம காலையில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாரு. தொடர்ந்து பேசிய அவர், ஜாசன் சஞ்சய் பேசும்போது தனது அப்பா குறித்து எவ்வளவு மகிழ்ச்சியாக பேசினார், அதை கேட்கவே சந்தோஷமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது உங்களது மகன்களும் உங்களை பற்றி பெருமையாக பேச வேண்டும், அதனால் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள் என்று ரவி மோகனை சுஜாதா விமர்சித்தார். சோ நான் என்ன சொல்றேங்க, எத்தனையோ பேர் இந்த இண்டஸ்ட்ரியில நல்ல ஒரு இதோட பிரிஞ்சிருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா பிரிஞ்சிருக்காங்க, வெளியே வராம இன்னைக்கு 2 சைட்ல 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவ்வளவு நல்லா இருக்காங்க. பாருங்க, நேத்து சஞ்சய் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, அவங்க அப்பா பத்தி எவ்வளவு பெருமையா பேசினாரு. நீங்க யாராவது வச்சு படம் பண்றீங்கன்னு அடுத்தது யார் பண்ணு, எங்க அப்பா வச்சு பண்ண. நிச்சயமாவே சந்தோஷமா இருந்ததுங்க. அப்படி இருக்கும்போது உங்க பசங்களை கூட உங்களை பத்தி பெருமையா பேசணும். இப்படியா, இப்படி பொது வழியில என்ன லாபம்ன்ற நான்
ஆர்த்தியின் தாய் சுஜாதா நேற்று செய்தியாளர்களை சந்தித்திருந்த நிலையில் இன்று ரவிமோகன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நீதிமன்ற அவமதிப்புக்கு வழிவகுக்கும் வகையிலான செயல்களில் சிலர் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் நான் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் 4 பேரும் ஒருபோதும் ஒரே அறையில் ஒன்றாக இருக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார்.